என்ன 2 பேரும் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். அங்கதான் கழுதை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. கழுதெல்லாம் கத்தல, இவன் தான் கத்துறான். என்ன டோரோ? சரிப்பா அழாத. எதுக்கு அழுகுறன்னு சொல்லவே மாட்டேங்கான். டோரோ எதுக்கு அழுற? சரி போதும் போதும். சரி போ, ஸ்டாப் சொல்லு. எலஸ்டியா சொல்லு. ஐயோ வாழைப்பழத்துக்கு தான் இப்படியா? என்னப்பா அவன் வாழைப்பழத்துக்கு போய் இப்படி அழுதான்? சந்தோஷம் போச்சா? டோரு 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 நான் சொல்றேன் இந்த மாசம் ஃபுல்லாமே நம்ம சந்தோஷத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சந்தோஷத்தை பத்தி பார்க்க போறோம். ஆமா சரி ப்ரோக்ராம்ல போமா? சரி நீ அழாத ரொம்ப இந்த மாதிரி வேத்து ஊத்திட்டு. சரி 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 அழாத போமா. சரி வாங்க குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துருமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ப்ரோக்ராம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இன்று கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி என்ன இன்னொருத்தர் நம்ம கூட இருந்தா அவனுங்க. ஆமா திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டானா? இப்போதைக்கு டோரோ அழுற. எதுக்கு பாடுற? சரி டோரோ சரி அழக்கூடாது. இப்ப அடுத்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? நீ எப்போ என்ன பண்ணிட்டே இருப்ப? ஆடிட்டே இருப்ப. ஆடு பாப்போம், ஒரு ஆட்டத்தை போடு. சூப்பர். இந்த மாதிரி அருமையான ஒரு ஆக்சிடென்ட் தாங்க வருது. பாட்டு வந்துருமா? குட்டீஸ் ரெடியா? ரெடி போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ இங்கிலீஷ் சாங் பாட போறோம் குட்டீஸ். என்ன சாங் தெரியுமா? மேக்கிங் மெலடிஸ்ங்கிற சாங் தான். எல்லாரும் எங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டு எங்க கூட சேர்ந்து பாடுங்க, ஓகேவா? Making melodies in my heart, making melodies in my heart.
குட்டீஸ். ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பரா பாடுனீங்க. செகண்ட் சாங் என்னன்னு பார்ப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான் குட்டீஸ். சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா? வாங்க குட்டீஸ் நம்ம ஒண்ணா பாடுவோம். சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. இயேசுவாலே எல்லாம் கூடும். நாம் இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசுவாலே எல்லாம் கூடும். நாம் இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. பாவங்கள் போக்கிடுவாரே புது வாழ்வு தந்திடுவாரே. பாவங்கள் போக்கிடுவாரே புது வாழ்வு தந்திடுவாரே. பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். இயேசுவிடம் வாருங்களே. நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. என்ன ஆடிட்டு இருந்தவங்க ஆளை காணோம்? வர்றாங்களே. இவன் யாருப்பா? உங்களுக்கு இடையில வச்சிருக்கா? ஏய் ஓட பாரு. விட்டு 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 விடு. விட்டு. ஒரு ஜம்முன்னு ஆடுறியே. சந்தோஷமா இருக்கா? குட்டீஸ் ஹாப்பியா இருக்கீங்களா? சரி இப்போ அடுத்த ப்ரோகிராம் போமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து ஒரு வசனம் படிக்க போறோம். வசனம் படிக்க வரும். நீ படிப்பியா? சரி அதையும் பாத்துருவோனே. குட்டீஸ் நீங்களும் படிக்கணும் சரியா? ஓய் குட்டீஸ் போ. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தர போகிறேன் சரிங்களா? அக்கா சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லணும், ஓகேவா? சொல்லலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. இன்னொரு தடவை சொல்லலாமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள், ஓகேவா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் அப்படின்னா ஏசப்பாக்குள்ளே நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா? நம்ம அப்படி சந்தோஷமாக இருக்கிறப்போ ஏசப்பா நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் ஏசப்பா கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்குங்களோ அதெல்லாம் தருவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? பாய் குட்டீஸ். சரிண்ணே சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் ஆளையும் அஸ்ட்ரஸையும் காணோம். எதையுமே காணும். வசனம் தானே படிக்கணும். என்னப்பா வசனம் படிச்சியா? படிச்சுட்டேன். எங்க நீ சொல்லு. இப்போ சொல்கிறேன் பாருங்க. சொல்லு சொல்லு. ஆதியிலே நல்ல வசனம் சொல்றியே. நடுல நடுல விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆதியிலே என்னது ஆதியிலே? சரி சரி டோரோ. சரி நீ ஆதியிலேன்னு ஆரம்பிச்சா வசனம் கரெக்டா சொல்லணும். சரி குட்டீஸ் நீங்க வசனம் படிச்சிட்டீங்களா? பாரு குட்டீஸ்லாம் எப்படி அருமையா படிச்சாங்க. ஜெவனே நீங்க வசனம் படிச்சீங்களா? நானும் படிச்சிட்டேன்பா. நானும் படிச்சிட்டேன். நம்ம டோர் தான் ஒழுங்கா படிக்கணும். ஆமா சுத்திட்டு ஆதியிலேங்க. நான் படிச்சிரனே. படிச்சிருவியா? நான் படிச்சிரனே. அடிச்சிராதீங்க நீ வாளி. சரி சரி அடிக்க மாட்டோம். வா 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 வா. வசனம் சொல்லி கொடுக்கும்போது என்ன செஞ்ச? நானா? நீ கவனிச்சனே. கவனிச்சியா? ஆமா. நீ நல்லா தூங்கிட்டு ஆதிக்கே போயிட்டு ஆதியில தானே. அவ்வளவுதான். சரி 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 குட்டீஸ் அடுத்த ப்ரோகிராம் போலாமா? அடுத்த ஒரு ப்ரோகிராம் அருமையான ப்ரோகிராம். என்ன ப்ரோகிராம்னா என்ன ப்ரோகிராம்னா நாங்க சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி?
நம்மளே போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வருமா? பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்ணனை கூப்பிட்டுருவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக ஜனங்களுக்கான சந்தோஷமும் ஏசப்பா பிள்ளைங்க, அதாவது நம்மளோட சந்தோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? யாரோட சந்தோஷம் பெர்மனண்ட் ஆனதுங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட் மூலமா பார்த்துருவோமா? என்னக்கா பண்ணுறீங்க? இது என்னது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வர பிரச்சனை. சரியா? இது என்னது அப்படின்னா உலக ஜனங்கள் அவங்களுக்கான சந்தோஷம் எவ்வளோ நேரத்துக்கு நிலைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்னாச்சு? அவங்கள இந்த ஜனங்கள் எடுத்து இந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆயிட்டு, அவங்களோட சந்தோஷம் அப்படியே உடஞ்சி போயிருச்சு. அப்படி தானே? சரி, இது யார் தெரியுமா? இதுதான் வந்து நம்ம யார், ஏசப்பா பிள்ளைங்க. அதுதான் வந்து இந்த பலூன். சரியா? நம்மளோட சந்தோஷம் எவ்வளோ நேரம் நிலச்சிருக்குன்னு பார்ப்போமா? என்னக்கா இது உடையவே இல்லை? ஆமாம், அது ஏன் உடையில? ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அது உடையில. ஏசப்பா நமக்குள்ளே இருந்தால் நிரந்தரமான சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். அதனால தான் என்னாச்சு, அது உடையில. இது உலக ஜனங்கள் பார்த்தீங்களா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு இல்லை. ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருந்தால் எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். அதே நேரம் நம்மளோட சந்தோஷம் எப்படி இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஏசப்பாவை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொன்னால் என்ன இருக்கும், ஏசப்பாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா எப்போவும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். அதே நேரம் என்ன பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம். சரியா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறேன். பாய். இப்ப எதுக்குப்பா அழுவுற? சொல்றத கேளுங்கடே. சொல்லு சொல்லு சொல்லு. பலூனை வெடிக்க வச்சு என்ன பயம் கொடுத்துட்டாங்கடே. அந்த பலூன் வெடிக்க வச்சு பயம் பண்ணா? ஐயோ, இங்க வாங்கண்ணே. இந்த அண்ணனை கூட்டம் பாரு. இவர்தானா? நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே. தள்ளி வாங்க தள்ளி வாங்க. அடிக்காத அடிக்காத அண்ணே. என்னனே பண்ணீங்க? சும்மாவே காலையில அழுதுட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கானே. இப்ப நீங்க வேற அழ வச்சிட்டீங்க. நான் என்னடே பண்ணேன்? பலூனை வச்சு அதை வெடிக்க வச்சீங்களா? இனி அந்த பலூனுக்குள்ள ஏசப்பா இல்லாதனால சந்தோஷம் இல்லாம வெடிச்சிட்டு. ஓ, இன்னொரு பலூன் வெடிக்காம இருந்துச்சு. அது எப்படி? அதுக்குள்ள ஏசப்பா இருந்தாங்க, அது சந்தோஷத்தோட வெடிக்காம ஓ இருந்துச்சு. அப்படியானே? அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் பயந்து அழுகுறானே. சந்தோஷம் அழாத 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 அழாத. சரி, என்ன உங்களுக்கு லேட் ஆயிட்டோ? ஆமா, என்ன வீட்டுக்கு லேட் ஆயிட்டு போயிட்டாங்க. சரி, போயிட்டாங்கண்ணே. இதுக்கு போய் அழுதுருக்கேட்டோ. அழாதே. குட்டீஸ், ஆப்ஜெக்ட் லெசன் பாத்தீங்களா? எப்படி? நான் பார்த்தேன், பலூன் தும்முன்னு வெடிச்சிச்சு. நீ பலூன் வெடிச்சதுல இரு. குட்டீஸ், அந்த பலூனுக்குள்ள ஏசப்பா இருந்ததுனால அது எப்படி வெடிக்காம இருந்துச்சு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் ஏசப்பா இருந்தா எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்களே. சரி, அடுத்த ப்ரோகிராம் போலாமா? போலாம். அடுத்த வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டிராமா. ரொம்ப பிடிக்குமா? சரி குட்டீஸ், பாத்துட்டு வந்துடலாமா? யாரும் வெளிய இருந்து கத்துறாங்கப்பா. சரி, வாங்க போலாம். யானை மீது பேருந்து மோதியதால் பேருந்து மருத்துவமனைக்கும் யானை ஒர்க் ஷாப்புக்கும் ஊர் மக்கள் பத்திரமாக கொண்டு சென்றனர். இது என்னப்பா புது கூத்தா இருக்கு? என்னஜிய என்ற மாவன் எங்க போயிட்டு வர? என்னப்பா? எங்க போயிட்டு வர? இந்த விளையாண்டுட்டு வரேன். விளையாண்டு வரியா? அம்மா, அறிவில்ல, ஸ்கூலுக்கு போகாண்டா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வேண்டாம். நான் படிக்கலாம், உனக்கு கடனை நான் இங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போட அசால்ட்டா சொல்றியா? படி மாடா. சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டீங்க, அறிவு இருக்கா?
இப்போ அவனை அடிச்சு வளர்க்கலாம் தலை மேலே ஏறி உட்காந்து ஆடுவான். ஆமா, தலைக்கு மேலே நான் வேடி சொல்லிடுறீரோ. அம்மைக்கு மகனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. உங்களோட இல்ல, இந்த வீட்டுல வாழ்றதோட நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாம். தேடியே போறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சரிங்களா, ஸ்கூலுக்கு போமா? வாங்க 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 போமா. அப்பா கையை பிடிச்சிக்கணும், சரியா? சரி, உனக்கு எதாவது வேணுமா? சாமி, உனக்கு எதாவது வேணுமா? பென்சில் வேணுமா? சரி, வாங்கிடுவோம். உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. ஒண்ணுமே வேண்டாங்க. எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, போயிட்டா. சரி, பாப்போம். அம்மாக்கு பாய் சொல்லு. பாஞ்சு அம்மாக்கு பாய் சொல்லு. வா போ போ. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை சூப்பராக போய்கிட்டு இருக்குப்பா. சூப்பராக போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம். வணக்கம்ப்பா. பாப்பாவா இவங்க உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும்ப்பா. சரி சரி சரி. தம்பிக்கு ஒரு டீயை போடு. நான் தான் டீ குடிச்சிட்டு இருக்கோம்ல. உனக்கு இல்லைப்பா, அவளுக்குப்பா. சரி சரி. இந்தாங்க, வச்சுக்கோங்க. முகேஷே, சொல்லுங்க அண்ணாச்சி. இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்கியே. நானும் ஒரு வாரமா பார்க்கேன். என்னென்ன வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை பாருங்க, குடும்பத்தோட இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கை அப்படியானு பிள்ளை மேலே கை வச்சா பொண்டாட்டி சண்டை போடுறான், பொண்டாட்டி யாரு சொன்னா வீட்டை விட்டு விரட்டுறாங்க. என்ன வாழ்க்கைன்னு. எப்பா, குடும்பம்னா அப்படி இருக்க தான் செய்யும். இப்போ நீ என்ன பாரு, நல்லா சொந்த வீடு வச்சிருக்க, நிறைய வச்சிருக்க, ஆனால் உன் வீட்டில் சந்தோஷம் இல்லை. இருந்து எதுக்குன்னு எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு என்ன குறை, என் பிள்ளைக்கு என்ன குறை? அதை தான் நானும் சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருக்க. உன்னை படைச்ச ஆண்டவரை சந்தோஷமா வச்சிருக்கியா நீ? இப்போ எங்கள் வீட்டில் பாரு, எனக்கு சொந்த வீடுன்னு கிடையாது, சொத்துன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் சந்தோஷம் குறையும் இல்லாமல் இருக்கும். அதான் எப்படின்னு? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தினமும் ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நீனும் பண்ணி பாரு. நான் வாரம் சர்ச்சுக்கு போதானே செய்கிறேன். சரி சரி சரிடா, பார்ப்போம். நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, சரியா? பார்ப்போம். நான் பிறகு உன்ட்ட பேசுகிறேன். சரிண்ணே. சரி, அப்புறம்ண்ணே பார்ப்போம் பார்ப்போம். சரிப்பா. ஏம்மா உள்ளவாமா என்ற மகனே வந்து உட்காரு. எனக்கு நம்ம இவனால கர்த்தரை தேடணும், ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவருக்கு முக்கியம் கொடுத்து நல்ல பாட்டு பாடி போறோம். சரி வாங்க, பாட்டு போடணும். சரி. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். குட்டி ராமா பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்தா? பிடிச்சிச்சா? எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப 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 பிடிச்சிருந்தா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனே. எப்படி இருந்துச்சு டிராமா? பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சா? ஆமாண்ணே. சரி டோரோ, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா? சரி, வரச்சல் நீ எப்படி வந்த தெரியுமா? அப்படி அழுதுகிட்டே வந்த. இப்ப எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா நமக்குள்ள வந்ததுதான். நமக்குள்ள வந்ததுதான். அப்படியா? இப்ப நீ ஹாப்பியா இருக்கியா? சரி, இப்ப அடுத்த ஒரு ப்ரோக்ராம் போறோம். அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? வீட்டுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் டாட்டா சொல்ல வாரேன்னாங்க. அந்த அண்ணன் வாங்க 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 வாங்க. பாய் சொல்லிருமா? ஓகே குட்டி, பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிச்சிருமா? சரி, ஓகே, எல்லோரும் முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை முடிக்கோங்க. ப்ரேயர் பண்ணிடுறோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த கதை, பாட்டு, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதை நாங்கள் மறக்காமல் எங்கள் மனதில் வைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வாரம் வந்தது போல் அடுத்த வாரமும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் டைமுக்கு மறக்காமல் வர நீங்கள் உதவி செய்யுங்க
இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்.